கப்பு எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு இருக்க மாதிரி தோரம் பருப்பு எடுத்துக்கிறேன். இந்த தோரம் பருப்பு நம்ம சாம்பார் செய்யறதுக்கு உபயோகப்படுத்தும் பார்த்திங்களா, அந்த பருப்பு இது. நல்லா அந்த ஒரு கிண்ணத்தில் தலை தட்டின மாதிரி ஒரு கப்பு இருக்க மாதிரி தோரம் பருப்பு எடுத்துக்கிறேன். அடுத்தது அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து, மெதுவடைக்கு நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, அதனால் அந்த உளுந்து நம்ம எடுத்துக்கிறோம். நான் இது பர்டிகுலராக எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு சிலருக்கு இந்த பருப்பு பற்றி தெரியாது, அதனால் நான் அதை மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன். தோரம்பருப்பு ஒரு கப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுபருப்பு, நம்ம பொங்கலுக்கெலாம் உபயோகப்படுத்துவோம் இல்லையா, சிறுபருப்பு அதுவும் வந்து தலை தட்டின மாதிரி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா மசால் வடைக்கெலாம் செய்வோம் பார்த்திங்களா, அந்த பருப்பு கடலைப்பருப்பு வந்து ஒரு கப்பு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 பருப்பு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, எனக்கு ஒரு 3 மிளகா போதும். எனக்கு இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும், நான் 3 மிளகா போட்டுக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஓகேங்களா. இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா ஒரு 4 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அந்த 4 பருப்பும் நல்லா 4 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அரைக்கக்கூடிய அந்த சமயத்தில் காஞ்ச மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை நல்லா தாராளமாக போடுங்க. மாவு ஏன் அந்த கலராக இருந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த கருவேப்பிலை சேர்த்ததுனால தான் மாவு வந்து அந்த கலராக இருந்தது. இப்போ அரைக்கக்கூடியதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அளந்தோம் பார்த்திங்களா, அந்த கப்பில் ஒரு கப்பு இருக்க மாதிரி அவல், நான் வந்து வெள்ளை அவல் எடுத்திருக்கேன், நீங்கள் சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து மெலிசான அவல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மெலிசான அவல் இருந்தாலும் சரி, திக்கான அவலாக இருந்தாலும் சரி, சிகப்பு அவல் இருந்தாலும் சரி, அவல் வந்து ஒரு கப் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் பெருங்காயம், இப்போ நான் சொன்ன எல்லா பொருளையுமே வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பெருங்காயமும் சேர்த்து அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி மாவு கிடச்சிரும். இப்போ இது வந்து அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் இதுவானதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் புளிச்சு வர அளவுக்கு நமக்கு டைம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சோடா மாவு கலந்து நீங்கள் அப்படியே கூட இது பண்ணலாம். இல்லை நீங்கள் முன்னால் நீங்கள் நைட்டு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா கூட மறுநாள் காலையில் நீங்கள் சோடா மாவுலாம் போடணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே வந்து இட்லி, தோசை எது வேணால் இது பண்ணிக்கலாம்.